வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். எல்சியு உருவான விதத்தை பத்தி நம்ம லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருந்தாரு. அது ரொம்ப ஆர்கானிக்கா உருவானது. நிறைய மாதிரி ஒரு கேரக்டர் வேணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் பொழுது, அதான் விக்ரம் படத்துல தான் முதல்ல எல்சியுங்கிற ஐடியாவே வருது. ஸோ அந்த விக்ரம் படத்துல நிறைய மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப நிறையனே நடிச்சா எப்படி இருக்கும், கைதி படத்துல நடிச்ச நிறையனே அதுல நடித்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு யோசனை வந்த பொழுது அவர் எப்படி வர முடியும் இந்த வேர்ல்டுக்குள்ள அப்படின்னு ஒண்ணு. இதற்கு முன்னாடி நிறைய ஹாலிவுட் படங்கள்ல வந்து ஸ்பின் ஆஃப் படங்கள் வந்திருக்கு. அதே நேரம் யூனிவர்ஸ்லாம் இருக்கு, மார்வல் யூனிவர்ஸ்லாம் இருக்கு. ஸோ அப்போ அதுல வந்து ஒரு படத்துல வரக்கூடிய கேரக்டர் இன்னொரு படத்துல வரும். அதே மாதிரி வெப் சீரிஸ்ல நிறைய பண்ணியிருக்காங்க. அவங்க இங்கிலீஷ் வெப் சீரிஸ்ல எல்லாம் ஸ்பின் ஆஃப் அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்காங்க. நம்ம ஏன் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு கமல் சார்ட்ட அந்த ஐடியாவை சொன்ன உடனே அவர் ஓகே சொன்னாரு அப்படின்னு சொல்லி லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருக்காரு. ஏன்னா அதுக்கு பர்மிஷன்லாம் வாங்கணும். அதாவது அவர் வந்து 1986 இருந்த விக்ரம் அந்த கேரக்டரை கொண்டு வந்து அதை இந்த கைதி யூனிவர்ஸையும் ஒன்று சேர்த்து அதை வந்து ராஜ்கமலா இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை, ரைட்ஸ் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் கமல் சாரே வந்து இவங்கள்ட்ட போய் நம்ம எஸ்ஆர் பிரபு அவர் கம்பெனி தான் கைதி பண்ண கம்பெனி, அவங்கள்ட்ட நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வாங்கி 2 பேரும் சேர்ந்து அதை பண்ணாங்க. ஸோ இப்போ அந்த படத்துல உள்ள பாடல்கள் இப்போ விக்ரம் பாட்டு பயன்படுத்துறதுக்கு கூட அந்த நான் வெற்றி பெற்றவன் அந்த தகிட தத்தீம் அது யூஸ் பண்றதுக்கு கூட அது கமல் படம்ங்கிறதுனால பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி ரைட்ஸ்லாம் வாங்க வேண்டியதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாரு. ஸோ இப்போ நம்ம மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படின்னு ஒரு போல் போட்டிருந்தோம், எல்சியூலேயே மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டர் யார் அப்படின்னு. அதில் நிறைய பேர் 93% மேலே விக்ரம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம ஒரு கேரக்டர் பவர்ஃபுல்லாக அப்படிங்கிறத எப்படி பார்க்கணும் அப்படின்னா, முதல்ல அந்த கேரக்டரோட எய்ம் என்ன, அந்த எய்ம் பண்ணுறதுக்கு அது வந்து துணிச்சல் இருக்கா, அந்த எய்ம் அடையிறதுக்கு அது என்ன வழிமுறையில போறாங்க, அதற்கான துணிச்சல், அதற்கான திறமை, அதற்கான ஆட்கள்லாம் அவங்களுக்கு இருக்காங்களா, ஸோ அதை அவங்களால அச்சீவ் பண்ண முடியுமா, இதை வச்சுதான் நம்ம வந்து ஒரு கேரக்டர் என்ன மாதிரி கேரக்டரு, அது வந்து அதோட எய்ம் நல்ல விதமா இருக்கா கெடுதலா இருக்கா, நம்ம எப்படி ஒரு ஹீரோவையும் வில்லனையும் டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஹீரோங்கிறவன் நல்ல நோக்கத்தோட இருக்கிறவன், சமுதாயத்துக்கு நல்லது பண்றவன், சமுதாயத்துக்கோ அவங்க குடும்பத்துக்கோ ஒரு நன்மை பண்றவன், மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ணாம. ஆனா ஒரு எய்ம் இருந்தா கூட ஒருத்தன் வந்து பெரிய தாதாவாகணும்னு எய்ம் இருந்ததுன்னா அது கெட்ட ஒரு எய்ம், அந்த எய்ம்னால ஒரு புண்ணியமும் இல்லை. ஸோ இப்போ பவர்ஃபுல்னா பிரதான கதாபாத்திரங்கள் யாருன்னு பார்த்தோம்னா எல்சியூல ரோலக்ஸ் ஒரு பிரதான கதாபாத்திரம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதுவர் லியோ ஒரு பிரதான கதாபாத்திரம், டில்லி ஒரு பிரதான கதாபாத்திரம், அமர் ஒரு பிரதான கதாபாத்திரம், விக்ரம் மிக பிரதானமான கதாபாத்திரம். ஸோ இதுல நம்ம முதல்ல வந்து எது வீக்கஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எனக்கு தெரிஞ்சு உள்ளதுலேயே வீக்கான கதாபாத்திரம்னா லியோ தான். அதுக்கு என்ன காரணம்னா, லியோ வந்து ஒரு ஆர்கானிக்கான எல்சியூ படம் கிடையாது. நம்ம வந்து எல்சியூல எது வீக்கஸ்ட் தான் நம்ம பார்க்குறோம். லியோ வந்து ஒரு ஸ்டாண்டலோன் படமா அவங்க ரசிகர்களுக்கு பிடிச்சிருக்கலாம், அது ரைட்டு. பட் எல்சியூன்னு வரப்ப அது ஆர்கானிக்கா இல்லை, அது வியாபாரத்துக்காக வலிந்து திணிக்கப்பட்டது. கமலஹாசன் விக்ரம் போன்ல பேசுற மாதிரியாக ஒரு காட்சி வலிந்து திணிக்கப்பட்டது. அப்புறம் அந்த வாட்ச்மேனா அந்த மரியம் ஜார்ஜ் அவர் கேரக்டர் போட்டிருந்தாங்க, ஒரு பேருக்கு ஒரு இது. அப்புறம் அந்த இதுல வந்து மாயா வர்ற மாதிரி காமிச்சாங்க. அந்த பர்டிகுலர் விஜயோடைய காஃபே பிளேஸுக்கு அந்த மாயா கேரக்டர் வர்ற மாதிரி இவ்வளவுதான். இதை வச்சு அதை வந்து ஒரு எல்சியூ அப்படின்னு நம்மளை நம்ப வச்சாங்க. அது வந்து அந்த படத்தோட எதிர்பார்ப்பை எகிர வச்சு வியாபாரத்துக்கு பெரிய அளவுல உதவி பண்ணுச்சு. அதுக்கு முன்னாடி எந்த விஜய் படமும் அவ்வளோ கலெக்ட் பண்ணது இல்லை. 200 கோடி 250 கோடி கலெக்ட் பண்ணிட்டு இருந்த விஜய் படம் பெரிய கலெக்ஷனுக்கு இந்த எல்சியூங்கிறது ஹெல்ப் பண்ணிச்சு. மாஸ்டர்லாம் இதுக்கு முன்னாடி பண்ண லோகேஷ் கனகராஜ் படம் அவ்வளவு கலெக்ட் பண்ணல. இந்த எல்சியூ கனெக்ட் அந்த படத்துக்கு ஹெல்ப் ஆச்சே தவிர அந்த படம் எல்சியூக்கு ஹெல்ப் பண்ணல. அந்த லியோங்கிற கேரக்டரோ அதோட செகண்ட் ஆஃப் பிளாஷ்பேக்கோ ரொம்ப ரொம்ப மொக்கையான ஒரு பிளாஷ்பேக்கு. நம்ம லோகேஷ் கனகராஜ் மன்னிப்பு கேட்டாரு, அதுல பண்ண தவறுகளை நான் இனிமேல் திரும்பி பண்ண மாட்டேன், அந்த தவறுகளுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஓப்பனா அப்பாலஜி பண்ணதுனால அது வீக்கஸ்ட் கேரக்டர். ரெண்டாவதா பார்த்தோம்னா ரோலக்ஸ். அந்த ரோலக்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து நார்கோஸ் மெக்சிகோ பார்த்துருந்தீங்கன்னா அதுல ஃபெலிக்ஸ்னு ஒரு கேரக்டர் வரும். அந்த ஃபெலிக்ஸ் என்ன பண்ணுவாருன்னா, அவர் ஒரு போலீஸ்காரராக இருப்பாரு. போலீஸ்காரராக இருந்து அந்த போலீஸ் வேலையை ரிசைன் பண்ணிட்டு அவர் என்ன பண்றாரு,
இந்த ட்ரக் லார்ட்ஸ், அவர் ஒரு ட்ரக் லார்டா இருப்பார் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மெக்சிகோவில். அவர் என்ன பண்ணுவார்னா மொத்தமாக இருக்கிற எல்லாரையும் சேர்த்து ஒரு கார்ட்டலை உருவாக்குவார், ஒரு யூனியன் மாதிரி உருவாக்கி அதுக்கு அவர் தலைவராக இருந்து பிரச்சனை இல்லாமல், எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் எல்லா ஏரியாவுக்கும் ட்ரக் கடத்துறது அவருடைய நோக்கமாக இருக்கும். ஸோ அப்போ அந்த கேரக்டரை பிரதிபலிக்கிற மாதிரி தான் இந்த ரோலக்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அந்த கேரக்டர் வந்து சமுதாயத்துக்கு மிக தீங்கான கேரக்டர். ஏன்னா சமுதாயத்தில் போதை பழக்கத்தை வளர்க்கக்கூடிய ஒரு கேரக்டர். அது எவ்வளோ சக்தி வாய்ந்தது, எவ்வளோ மிஷின்கன் வச்சிருந்தாலுமே அது வந்து ஒரு கெட்ட கேரக்டர், ஒரு வில்லன் கேரக்டர். அதனால அதை பவர்ஃபுல்லாக நம்ம ஒத்துக்க முடியாது. அதுக்கப்புறம் டில்லி, அந்த டில்லி கேரக்டரில் பல நல்ல குணாதிசயங்கள் இருக்கலாம். அவருக்கு உதவி பண்ணலாம், அவர் பொண்ணு மேல அவர் பாசமா இருக்கலாம், இந்த மாதிரியான பல நல்ல விஷயங்கள் இருந்தா கூட பேசிக்கா பார்த்தா அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வெளில வந்தவர். அவர் ஏதோ ஒரு குற்ற செயலுக்காக தான் ஜெயிலுக்கு போயிருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது அவர் 100% நல்ல மனுஷனா இருக்க முடியாது. ஸோ அதனால அந்த கதாபாத்திரம் ஒரு வில்லன், 60% வில்லன் ஷேட் வருது. ஈவன் தோ அவர் நல்லவரா இருந்தா கூட, இந்த ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி ஜெயில பிரேக் பண்ணா கூட, அவர் வந்து ஒரு என்ன சொல்றது, அந்த எய்ம் அப்படிங்கிறதுல வந்து அது நல்லா இருந்தா கூட அவருடைய கேரக்டரை பார்க்குறப்ப அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர் அப்படிங்கிறதுனால அந்த இது அடிபடுது. அந்த இடம் ஒரு மார்க் அடிபடுறதுனால அவர் கொஞ்சம் கீழே இறங்குறாரு. அப்புறம் நம்ம அமரோ, நம்ம நரேன் கேரக்டரோ, இவங்கெல்லாம் வாட் எவர் பாசிபிள் இருந்தா கூட அவங்க வந்து மோஸ்ட் பவர்ஃபுல்னு சொல்ல முடியாது. அமர் வந்து ஒரு ஹிட்மேனாக தான் இருக்காரு. மற்றவங்க ஏவி விட்டு மற்றவங்களை அடிக்கிற ஆளாக தான் இருக்காரு ஒழிய அவருக்குன்னு தனிப்பட்ட எய்ம் இல்லை. அவங்க மற்றவர்களுடைய ஆயுதமாக தான் பயன்படுறாரு. அதனால அவரையும் பவர்ஃபுல்னு சொல்ல முடியாது. பட் இது உள்ளதுலேயே பவர்ஃபுல்லான கேரக்டர் அப்படின்னா விக்ரம் தான். அந்த விக்ரம் ஸ்குவாடு, ஏஜென்ட் விக்ரம், அவருடைய நோக்கம் வந்து ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியை உருவாக்கணும். அதற்காக அவருடைய ஆட்களோட அவர் வந்து இன்னும் சில ஆட்கள் அவரோட சேர்றவங்க, பாதிக்கப்பட்டவங்கலாம் அவர்கிட்ட வந்து சேர்றாங்க. ஏன்னா அவர் நேர்மையான மனிதர், நல்லவர், இந்த சமுதாயத்துக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவர், கெட்டவர்களை அழிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர். அவருக்கு தெரியும் என்ன மாதிரி பண்ணா ஜெயிக்க முடியும்னு. ஏன்னா அவருக்கு அந்த அளவு ஆயுத பயிற்சி இருக்கு. ஸோ அதெல்லாம் அவருடைய அனுபவம், அவருடைய நல்லெண்ணம், அவருடைய அந்த படை, இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அவர் சமுதாயத்துக்கு யாரெல்லாம் தீங்கு பண்றாங்களோ, யாரெல்லாம் போதை மருந்து கடத்துறாங்களோ அவங்களெல்லாம் அடிச்சு காலி பண்ணி இந்த ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியா உருவாக்கணுங்கிறதுக்காக தன் மகனையே பறி கொடுத்தவர். தன்னுடைய பர்சனல் லாஸை கூட கவலைப்படாமல் பண்ணவர். அப்படி பண்ணி டோட்டலா அவர் வந்து வெகு சிறப்பாக செயல்பட்டதுனால தான் அவர் தான் இஸ் அ மோஸ்ட் பவர்ஃபுல். விக்ரம் அந்த கேரக்டர் தான் மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவர் மோஸ்ட் ரீவாட்ச்டு மூவினாலும் விக்ரமா தான் இருக்கும். அவர் நம்ம லோகேஷ் கனகராஜ் பண்ணதுலேயே பெஸ்ட் படம் அதுதான். ஏன்னா மாஸ்டரோ லியோவோ அதோட செகண்ட் ஹாஃப் வந்து சரியா இருக்காது. கைதி பார்க்கலாம், பட் அது ஒரு சாங் இல்லாம ஒரு மாதிரி ஒரு நைட்ல நடக்கிற கதையா இருக்கும். பட் விக்ரம்ங்கிறது பல சுவாரஸ்யங்கள், பல திருப்பங்கள், ஒரு ஏஜென்டினால ஆரம்பிச்சு, ஒரு ரோலக்ஸ்ல ஆரம்பிச்சு, விஜய் சேதுபதி கேரக்டர்ல சந்தனத்தை ஆரம்பிச்சு, டோட்டலா படமே பாட்டு பத்தல சாங்கா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் டைட்டில் ஆரம்பிச்சு, உலகநாயகன்லேருந்து ஆரம்பிச்சு, ஈகிள் இஸ் கம்மிங்ல ஆரம்பிச்சு, பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல ஆரம்பிச்சு, மொத்தமா ஃபீஸ்டா அமைஞ்சதுன்னா அது விக்ரம் தான். அந்த கேரக்டர் தான் பவர்ஃபுல் கேரக்டர்.